மறவாக இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாக இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலா தேவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடலோட நம்ம தொடங்கியிருக்கிறோம், அப்படிதானே குட்டீஸ்? நம்மளை என்னைக்கும் மறவாமல் நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்திட்டு வர்றது யாரு? நம்ம ஏசப்பா மட்டும்தான். அவருடைய அன்புக்கும் அவருடைய அரவணைப்புக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படின்னா நம்மள கேட்டு பார்த்தாலே தெரியும். நம்ம சில இடங்கள்ல நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நமக்குரிய எல்லா ரூல்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்ம மாத்திக்குவோம், எல்லாமே நம்ம பண்ணிக்குவோம். சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஓகே நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் இருப்போம், அப்படிதானே குட்டீஸ்? ஆனா இந்த பாடலை பாருங்களேன். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட, நான் ஒருவேளை உங்களை விட்டு விலகி செல்ற சூழ்நிலையா இருந்தாலும் கூட, நான் உங்ககிட்டவே இருந்து உங்களுக்கு பணிஞ்சிருக்கிற பிள்ளையா இருந்தாலும் கூட, என்னைய எப்போதும் மாறாதவரா, என்னை மறக்காதவரா, என்னை அன்பு செய்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் வழியா இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் ஏசப்பா பேசுறாங்க குட்டீஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த சுச்சுவேஷன் நமக்கு வரது உண்டு. நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட, ஓ நம்ம எல்லாராலும் இப்படி அவாய்ட் பண்ணப்படுறோமோ, நமக்குன்னு யாருமே இல்லையோ, நம்மளை இந்த சூழல்ல இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவரை விட்டு நம்ம விலகி இருக்கிற நேரங்கள்ல உலகப்புறமா நம்ம ஒதுக்கப்படுறது நம்ம கண்ணுக்கு தெரியும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைய அந்த இடத்துல நம்ம உணருவோம் குட்டீஸ். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பாடலும் சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனமும் சரி, ஏசாயா 44:21 படியா, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க குட்டீஸ். இது இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வசனம். ஏன்னா எல்லாருடைய லைஃப்லயுமே நம்ம அவரை விட்டு தள்ளி இருக்கிறதும், அந்த நேரங்கள்ல நம்ம உலகப்புறமா நம்ம நொறுக்கப்படுறது, காயப்படுத்தப்படுறதும், திரும்பவும் நம்ம அவருடைய அன்பை தேடி ஓடுறதுமா நம்ம